வீட்டில் பிரெட் இருக்கா? நீங்கள் கடையில் போய் ஜாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபியை பார்த்துலாம். 2 பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட் மேலே இருக்கிற தோலை எடுத்தாச்சு. அதை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு மீடியமாகவே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பீட்ரூட்டை கட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் போட்டுடலாம். 12 பேரிச்சம்பழத்தில் கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 விசில் விட்டால் போதும். பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 3 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. லைட்டாக அதை ஆற விட்டுறலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வேக வச்சுருந்த பீட்ரூட்டையும் பேரிச்சம்பழத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு வந்தால் போதும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் 1 கப் பனவெல்லம் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருந்தேன். அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து கலந்தாச்சு. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொதி வந்தாலே போதும். அதை நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட்டை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பீட்ரூட்டையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு எலுமிச்சை பழத்தில் உள்ள சாறை புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். இப்போ அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் வந்தால் போதும். நீங்கள் கரண்டி வச்சு கிண்டும் போது அந்த கீழே ஒட்டாமல் இருக்கும். இதுவே கரெக்டானது. ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போடுங்க.